அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அன்பானவர்களே, உத்தம நபியின் உன்னத தோழர்கள் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் அல்லாஹ்வினுடைய ரசூலால் வார்த்தெடுக்கப்பட்ட சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ரமலானுடைய தொடக்கத்திலே இருந்து இன்று வரை நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்தோம். அதைத் தொடர்ந்து அவருக்கு நெருக்கமான, அவருடைய காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்களின் மீது அளவுக்கு அதிகமான பாசமும் நேசமும் வைத்திருந்தார்களோ, அதே போல அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய குடும்பத்தின் மீது அதிகம் பாசம் நேசம் வைத்திருந்த ஒரு தோழர்தான், அன்பு தோழர்தான், நாமெல்லாம் அடிக்கடி சொற்பொழிவு நிகழ்ச்சிகளின் மூலம் கேட்கிற ஒரு தோழர்தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற ஒரு நபி தோழர். இவர் தன்னுடைய 30வது வயதில் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார் என்றும், இவர் இஸ்லாத்தை தழுவுவதற்கு காரணமாக இருந்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றும், இவர் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது அன்றைக்கு இருந்தவர்கள் மொத்தம் 7 பேர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவுடனே யார் நேர்மையான உள்ளத்தோடு சத்தியத்தை அறிய வேண்டும் என்கிற ஆவலோடு நன்னடத்தையோடு நல்ல பழக்கத்தோடு அல்லாஹுவை அஞ்சி வாழுகிற மக்கள் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வட்டாரத்தில், நம்முடைய நண்பர்கள் யார் என்பதை மெல்ல மெல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிந்து, அவர் மட்டும் ஆரம்பத்திலேயே 4 பேர்களை இஸ்லாத்திற்குள் அழைத்து வந்திருந்தார். 5வதாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களே, பொதுவாகவே இஸ்லாமிய பிரச்சாரத்தால், இஸ்லாமிய எழுத்தால், நம்முடைய நடத்தையினால், அல்லாஹ் நாடினால் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்களை அல்லாஹ் உருவாக்க கூடும். ஆனால் சஹாபாக்களாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர் உருவாக்கிய சஹாபாக்களும், குறிப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற சஹாபாக்கள், இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொன்ன பெரும்பான்மையான மக்கள் சொர்க்கவாசிகள். அந்த வரிசையில் இடம்பெறுகிறவர் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். நேற்றைய தினம் எப்படி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது ஆளே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்ததோ, அதே போல யாருமில்லாத நேரத்தில் இந்த மார்க்கத்திற்கு ஆதரவு கொடுத்தவர், மார்க்கத்தை பின்பற்றியவர், பிரச்சாரத்தில் பங்கெடுத்தவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இவருக்கு அபு முஹம்மத் என்கிற ஒரு குறிப்பு பெயர் உண்டு. இவருடைய தாய் சிஅபா என்கிற பெயரோடு அழைக்கப்பட்டதாக வரலாறுகளிலே பார்க்கிறோம். இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஆரம்ப காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்தை எடுத்துச் சொன்ன போது, அந்த இஸ்லாத்தை பின்பற்றுகிற மக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு இடத்திலே ஒன்று கூட்டினார்கள். அந்த இடம் ஒரு நபித்தோழருடைய வீடு. அவருடைய பெயர் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய வீட்டில் வைத்துதான் இஸ்லாம் வளர்ந்தது, தௌஹீத் வளர்ந்தது, ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டது. ரகசியமாக அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்க வருகிறவர்கள் எல்லாம் அங்கு வந்துதான் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்ப்பார். அந்த அடிப்படையில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அர்க்கம் என்கிற நபித்தோழருடைய வீட்டிற்கு வந்துதான் இஸ்லாத்தை தழுவினார். அங்கிருந்து மெல்ல மெல்ல இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார் என்று வரலாறு தொடங்குகிறது. இந்த உன்னத தோழர் ஆரம்ப காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் கடுமையான எதிர்ப்பு வந்தபோது
இஸ்லாத்திற்காக வேண்டி முதலில் ஹிஜ்ரத் செய்தவர் யார்? யார் அல்லாஹ்வுடைய பாதையில் முதலில் ஹிஜ்ரத் செய்தவர்கள்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனிமையில் முதலிலே அபிசீனியாவை நோக்கி சென்றார். காரணம், அவர் இஸ்லாத்தை ஏற்றதிலே இருந்து தனது வீட்டுக்கு அருகில் சிறிய ஒரு வணக்க வழிபாட்டு தலத்தை உண்டாக்கினார். காபாவுக்கு அருகிலே செல்ல முடியாத காலம். தனது வீட்டுக்கு அருகில் ஒரு இல்லத்தை உருவாக்கி அங்கே நின்று கொண்டு தொழும் பொழுது குர்ஆனுடைய வசனங்களை சப்தம் போட்டு ஓதுவார். குறைசி சிறுவர்கள் எல்லாம் வீட்டை சுற்றி நிற்பார்கள். அந்த வசனங்களுக்கு மெய்மறந்து போவார்கள். அவர் ஓதுகிற சப்தம் போட்டு ஓதுகிற ஆயத்துகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டு செவிதாழ்த்தி மக்கள் கேட்பதை குறைசிகள் பார்த்து கோபப்பட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே வந்து குடும்பத்தாரிடத்திலே போய் பேசினார்கள். நீங்கள் ஓதுவது சரி, ஆனால் சப்தம் போட்டு ஓதக்கூடாது. எங்களுடைய சிறுவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். உங்களுடைய வீட்டை சுற்றி எப்பொழுதும் எங்களுடைய குலத்தவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். நீங்கள் சப்தம் போட்டு ஓதுவது சரியல்ல என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள். வேறு வழி இல்லாமல் ஓதித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இனி இந்த மக்காவில் இருந்து கொண்டு நம்முடைய கொள்கையை நாம் பாதுகாக்க முடியாது, வணக்க வழிபாடு செலுத்த முடியாது என்பதை உணர்ந்து தன்னந்தனியாக ஒரு சிறிய ஒரு பையில் துணிகளை எடுத்துக்கொண்டு அபிசீனியாவை நோக்கி பயணமாகிறார். இப்னு தஹனா என்கிற அவருடைய நெருக்கமான குறைசி நண்பர் ஓடி வந்து எங்கே செல்கிறீர் என்று கேட்க நடந்ததை சொன்னார். அவர் குறைசிகளிடத்திலே போய் பேசுகிறார். இந்த ஒரு நல்லவரை அடிமையை விடுதலை செய்கிறார், ஏழை எளியவருக்கு வாரி வாரி கொடுக்கிறார், அன்பு காட்டுகிறார். இப்படிப்பட்ட நல்லவர்களை இந்த மக்காமா நகரம் இழந்தால் நமக்கு அல்லாஹ்வுடைய வேதனை அல்லவா வரும்? இவர் யார்? நம்மோடு வாழ்ந்தவர் அல்லவா, நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்லவா, இவருக்கு நீங்கள் நெருக்கடி கொடுக்கலாமா என்று குறைசிகளை சமாதானப்படுத்துகிறார். குறைசிகள், அபூபக்கர் நமக்கு ஒரு வாக்கு தந்தால் அவர் எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருக்கலாம், அவர் சப்தம் போட்டு குர்ஆனை ஓதாமல் மட்டும் இருந்தால் போதும். மீண்டும் சப்தம் போட்டு ஓத இப்னு தஹனா கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்குகிறார். அவர் தன்னுடைய நிலையில் தொடர்கிறார். எதிர்ப்புகள் அதிகமாகிறது. இப்படி முதலில் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது, எதிர்ப்புகள் கடுமையான போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் ஒரு குழுவை அபிசீனியாவுக்கு அனுப்புகிறார். அதில் இடம்பெறுகிறவர் தான் இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். நேற்றைய தினம் எப்படி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி என்று பாராட்டி சீராட்டி சொன்னார்களோ, அதே போல எனது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கவாசி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பூமியில் சொர்க்கவாசியாக நடமாடிய தோழர்களில் அவரும் ஒருவர். அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர். அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியங்களை வாரி வாரி கொடுத்தான் அந்த தோழருக்கு. சஹாபாக்களுடைய காலகட்டம் ரெண்டு வகையான காலகட்டம். ஆரம்ப காலகட்டத்தில் மிகப்பெரிய சிரமத்தோடு வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள். உணவிலும் சரி, உடையிலும் சரி, தங்கும் வசதியிலும் சரி, எதுவும் இல்லாமல் சிரமப்பட்டு வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள். திரும்ப அல்லாஹு தஆலா ஹிஸ்புல்லாஹ், என்னுடைய படையினர்களை நிச்சயம் நான் கைவிட மாட்டேன் என்பதை உறுதிப்பட அல்லாஹ் தெளிவுபடுத்தும் முகமாக தோழர்களுக்கு பிறகு ஒரு காலத்தில் வாரி வாரி அல்லாஹு தஆலா கொடுத்தான். அந்த கொடுத்து அனுபவித்து வாழ்ந்த தோழர்களில் இவரும் ஒருவர். ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். பொருளாதாரத்திற்கு அடிமையாகாத தோழர், பதவிக்கு அடிமையாகாத ஒரு தோழர். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சஹாபாக்களும் கலீஃபாக்களும் மிக உயர்ந்த அந்தஸ்து கொடுத்து வைத்தார்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. இவருடைய வாழ்வினுடைய முத்தாய்ப்பான சம்பவத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து எல்லோரும் போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முஹாஜிரையும் அழைத்து, மக்காவிலே வந்தவரையும் அழைத்து, மதீனாவிலே இருக்கிற ஒருவரையும் அழைத்து, இவர் உனக்கு சகோதரர், உனக்கு சகோதரர் என்று சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியது நீங்கள் உரைகளிலே கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி ஏற்படுத்தும் போது ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு அன்சாரி தோழர்கள் அழைத்து சென்றார்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு. இருக்கிற சொத்துக்களில் பாதி, இருக்கிற தோட்டந்துறப்புகளில் பாதி, பேரித்தந்தோட்டங்கள் இருந்தால் அதில் பாதி, உழைத்த எல்லா சொத்துக்களிலும் பாதி. என்ன மனம் பார்த்தீர்களா? ஆகவேதான்
அல்லாஹு தஆலா உதவியாளர்கள் என்கிற பெயரையே அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தான். அன்சாரிகள், உதவி செய்யக்கூடிய மனோபாவம் உடையவர்கள். வரலாற்றை எழுதுகிறவர்கள் எல்லாம் அதிர்ந்து போகிறார்கள். பொதுவாக பொருளாதாரத்தை ஒரு மனிதன் வாரி இறைப்பது என்பது ஈரலை அறுத்து கொடுப்பதை போல. அவன் சம்பாதித்த பணம், அவன் உழைத்த பணம். ஆகவேதான் இந்த சமுதாயத்தில் தொழுகிற அன்பர்களை காட்டிலும் ஜகாத்து கொடுக்கிற அன்பர்கள் மிக மிக குறைவு. பொருளாதாரத்தின் மூலமாக சொர்க்கம் செல்லுகிற மக்கள் மிக மிக குறைவு. தர்மம் என்றால் குறைவு. அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருந்தால் நீங்கள் வயிறார உண்ணாதீர்கள் என்று சொன்ன இந்த மார்க்கத்தில் வசதி படைத்தவர்கள் எப்படி வாழ்கிறார்கள்? தனக்கு மட்டும் ஒரு வட்டமிட்டுக் கொண்டு தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வசதி வாய்ப்பு, இதில் தான் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் அன்சாரி தோழர்களோ அனைத்தையும் இழந்து வந்தவர்கள் என்னுடைய சகோதரர்கள். அல்லாஹ்வுக்காக நாடு துறந்து ஹிஜ்ரத் வந்தவர்கள் என்னுடைய சகோதரர்கள். ஆகவே மதீனாவில் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உழைத்து தான் சேமித்த சொத்துக்கள் அனைத்தையும் பாதி பாதி கொடுத்தார்கள். என்னுடைய சகோதரர், என்னுடைய சகோதரர் என்று. அந்த அடிப்படையில் சாத் இப்னு ரபிஆ என்பவர் அன்சாரி தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர் ஆக்கினார். கொஞ்சம் வித்தியாசம் உண்டு இந்த இடத்தில். எல்லா தோழர்களும் அன்சாரி தோழர்களோடு சேர்ந்து சென்றார்கள். இந்த சாத் ரலியல்லாஹு அன்ஹு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு சென்றார். தோழரே, நீங்கள் நாளது தேதி முதல் என்னுடைய சகோதரர். அல்லாஹ்வுடைய ரசூலால் நீங்கள் எனக்கு வாக்களிக்கப்பட்டவர். உங்களுக்கு இதோ எனது தோட்டம் உண்டு, எனது வீடு உண்டு, எனது குடும்பம் உண்டு. எல்லாவற்றிலும் உங்களுக்கு பாதி பாதி. உங்களுக்கு என்ன வேண்டும், எப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகள் வேண்டும் என்று கேட்டார். இப்படி ஒரு கேள்வி வறுமையில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரனை பார்த்து ஒரு வசதி படைத்தவர் கேட்டால் நம்முடைய நிலைமை என்ன? வறுமையோடு வாடுகிற அன்பர்களுடைய நிலைமை என்ன? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எப்படிப்பட்ட ஏகத்துவவாதி! இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கே ஒரு முன்னுதாரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ் உங்களை விரும்பி மக்களும் உங்களை விரும்ப வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி உண்டு. அல்லாஹும் உங்களை நேசித்து மக்களும் உங்களை நேசிக்க வேண்டுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கேட்டார். ஆமாம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால் உலக ஆசாபாசங்களிலே இருந்து ஒதுங்கி வாழுங்கள். உலகத்தை நேசிக்காதீர்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். மக்கள் உங்களை நேசிக்க வேண்டுமானால் மக்களுடைய பொருளாதாரத்தின் மீது மோகம் கொள்ளாதீர்கள். மக்களுடைய பொருளாதாரத்தை நேசிக்காதீர்கள், மக்களும் உங்களை நேசிப்பார்கள் என்று சொன்ன நபிமொழியின் மூலம் வார்த்தெடுக்கப்பட்டவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். சாத் அவர்கள் இப்படி சொன்னவுடன் காலுக்கடியில் வந்த அனைத்து சொத்துக்களும் வந்து குவிகிற ஒரே நேரத்தில் அனைத்தையும் இழந்து வந்த சாத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு அன்சாரி தோழர்கள் கொடுத்த உதவி, கொடுத்த வாக்கு, சொன்னால் செய்கிற நேர்மையான நன்னடத்தை அனைத்தையும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் பார்த்து சாத் அவர்களுக்கு ஒரு துஆ செய்தார்கள். சாத் அவர்களே, அல்லாஹு தஆலா மென்மேலும் உங்களுக்கு வளத்தை தரட்டும். பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தில் மென்மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தட்டும். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய பெரிய ஒரு உபகாரம், மக்காவில இருந்து வரும்போது கொஞ்சம் பொருளாதாரத்தோடு நான் வந்திருக்கிறேன். எனக்கு நீங்கள் இங்க இருக்கிற கடை தெருவை காண்பீங்கள். வியாபாரம் செய்து வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்துகிறேன். நீங்கள் எனக்கு தர வேண்டிய பொருளாதாரத்தை எல்லாம் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன மாபெரும் ஒரு உன்னதமான ஒரு நபித்தோழர் சாத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். உடனே அவருடைய பெருந்தன்மையை பார்த்து சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை கடை வீதிக்கு அழைத்து சென்று, இவர் என்னுடைய சகோதரர் முஹாஜிர், இவருக்கு வியாபாரம் நிமித்தமாக யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம், கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபடலாம். இவர் என்னுடைய நெருங்கிய சகோதரர். பார்த்தீர்களா இவர்களை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் சகோதரர் என்று சொன்னவுடன் எனது சொத்துக்களில் பாதியை அவருக்கு நான் வாரி வழங்கியும், மக்களுடைய பொருளாதாரத்தின் மீது விரும்பாதீர்கள், மாசை வைக்காதீர்கள், மக்களை உங்களை நேசிப்பார்கள் என்கிற நபிமொழிக்கு ஏற்ப இந்த தோழர் சொந்த தொழிலில் முன்னேற வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு வந்திருக்கிறார்கள்.
ஆகவே கடை தெருவில் இருக்கிற நீங்கள் எல்லோரும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு தேவையான உபகாரங்களை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பார்க்க பாருங்கள். உண்மைதான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தன்னுடைய தேவையை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். யார் தன்னுடைய தேவையை அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிடத்திலே கேட்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை கைவிட்டு விடுவான் என்கிற நபிமொழி கேட்ப முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சார்ந்திருந்தார். கொடுத்த தோழருக்காக வேண்டி திரும்ப கொடுத்து அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார். மெல்ல மெல்ல வியாபாரத்தை தொடங்கி சுபஹானல்லாஹ் அவருடைய வரலாறுகளை பின்னால் நீங்கள் கேளுங்கள். எவ்வளவு பெரிய ஒரு செல்வத்தை செல்வச் செழிப்போடு வாழ்ந்தார், எப்படியெல்லாம் வாழ்ந்தார். சஹாபாக்கள் அவரை எப்படியெல்லாம் பாராட்டி சீராட்டி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தார்கள் எந்த அளவுக்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை நேசித்தார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும் தோழர்களே. நிறைய படிப்பினை உண்டு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவருடைய வாழ்க்கையில். எளிமை என்றால் அப்படிப்பட்ட ஒரு எளிமை. தன்னுடைய சொந்த வாழ்வில் எளிமையை பின்பற்றி தான் சம்பாதிக்கிற எல்லா சொத்துக்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதில் தாராள மனம் படைத்தவர். நாமெல்லாம் நேர் மாற்றம். சம்பாதிக்கிற பணத்தில் சொந்த வாழ்வில் தாராளமாக நடத்துவோம், அல்லாஹ்வுடைய பாதை என்று வரும் பொழுது கஞ்சத்தனம் செய்வோம். ஆனால் இந்த உத்தம தோழர் அப்படிப்பட்டவர் அல்ல. சொந்த வாழ்வு மிக மிக எளிமை. ஆனால் சம்பாதிக்கிற எல்லா சொத்துக்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு என்று வரும் பொழுது அவருக்கு நிகர் அவர்தான். சஹாபாக்கள் எல்லாம் அதிர்ந்து போகிற அளவுக்கு சொத்துக்களை வாரி வாரி செலவு செய்கிற உன்னதமான ஒரு தோழர் இந்த தோழர். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஃபஜ்ருடைய நேரம் தொழுது முடிந்து அல்லாஹ்வுடைய ரசூல் திரும்ப பார்க்கும்போது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பக்கத்தில் இருக்கிறார். அவருடைய மேனியில் நறுமணம் கமழ்கிறது. என்ன அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே மேனியில் நறுமணம் கமழ்கிறது? யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு எனக்கு திருமணம் முடிந்தது. நேற்று இரவு எனக்கு திருமணம் முடிந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே உயிரோடு வாழ்ந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியாது நடந்த திருமணம். அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணத்திற்கு அழைக்கப்படாமல் திருமணம் நடந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்க போய் தனக்கு திருமணம் நடந்ததை குறித்து சொல்லுகிறார். அவர் அறிவிப்பு செய்தாரா எனக்கு திருமணம் நடந்தது என்று? ஒரு திருமணம், ஒரு இஸ்லாமிய திருமணம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு உலகத்திற்கே முன்மாதிரியாக திகழ்ந்தார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு திருமணம் இந்த சமுதாயத்தில் நடந்தால் என்ன நிலைமை தோழர்களே? ஜமாத்திற்கு தெரியாமல், நண்பர்களுக்கு தெரியாமல், குடும்பத்தின் உறவினர்களுக்கு தெரியாமல் ஆணும் பெண்ணும் பார்த்து மகர் தீர்மானித்து சாட்சியங்கள் முன்னிலையில் பெற்றோருடைய சம்மதத்தின் பேரில் ஒரு திருமணம் நடத்தப்பட்டால் இந்த சமுதாயத்துடைய நிலைமை என்ன? எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ அவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்தி பேசுவார்கள். எவ்வளவு தூரம் அந்த மணமகனை ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆளாக்க வேண்டுமோ அவ்வளவு தூரம் ஆளாக்குவார்கள். அந்த குடும்பத்தை கேவலப்படுத்துவார்கள். காரணம், இவர்கள் பார்த்த மார்க்கம் வேறு, இஸ்லாம் வேறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்படவில்லை. அப்படி இந்த சமுதாயத்தில் புரட்சிகரமான திருமணம் நடத்தப்பட வேண்டும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அதற்கு ஒரு முன்மாதிரி. திருமணம் எளிமையாக்கப்பட்டால் குமர்கள் நிச்சயம் கரை சேர்வார்கள். 40 வயதாகி 30 வயதாகியும் திருமணத்தை கனவாக நினைத்துக் கொண்டிருக்கிற பெண்களுக்கு யார் பொறுப்பு இந்த மனித சமுதாயத்தில்? திருமணம் என்றாலே லட்சங்கள் தேவை என்கிற ஒரு மனோபாவம் இந்த சமுதாயத்தில் எப்படி உருவானது? நம்மை சுற்றி நிறைய பரமரத்தவர்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்துக்கள் என்றும், கிறிஸ்தவர்கள் என்றும், புத்தர்கள் என்றும், சீக்கியர்கள் என்றும், மதவாதிகள் என்றும், மதமே கூடாது என்று சொல்லுகிற நிறைய மக்களோடு நாம் வாழ்கிறோம். எல்லாரையும் பார்க்கிறார்கள், அவர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இறுதியில் என்னானது? இஸ்லாமிய திருமணம் என்றாலே அது மூட பழக்க வழக்கத்தின் மொத்த தொகுப்பாக இருக்குமோ என நினைக்கக்கூடிய அளவுக்கு சடங்கு சம்பிரதாயம், நாள் நட்சத்திரம் பார்ப்பது, வரதட்சணை என்கிற மிகப்பெரிய கொடிய பாவத்தோடு அரங்கேற்றி பேண்டு வாத்தியம், பல்வேறு வகையான நடன கச்சேரிகள், இவைகளோடு இன்றைக்கு இஸ்லாமிய திருமணம் என்கிற பெயரில் திருமணம் நடத்தப்பட்டால் அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ்வுடைய பாக்கியம் கிடைக்குமா? பர்க்கத் கிடைக்குமா? அருள் கிடைக்குமா? கிடைக்காது. திருமணம் எளிமையாக்கப்பட வேண்டும். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், எந்த சமுதாயத்தில் திருமணம் கடுமையாக்கப்படுகிறதோ அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் எளிமையாக நடக்கும் என்றார்கள். ஆண்கள் இன்றைக்கு இலவசமாக திருமணம் செய்கிறார்கள், மிக மிக இலகுவாக. பெண்களுக்கு திருமணம் இந்த சமுதாயத்தில் மிகுந்த ஒரு பாரமாக மாறிவிட்டது என்றால் கேட்கிற இளைய தலைமுறையினர்கள், இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை, ஆண்களை பெற்றிருக்கிற பெற்றோர்கள்
இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மதீனாவில் என்ன செய்தார், எப்படி திருமணம் முடித்தார்? அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்க போய் சொன்னார். என்ன நறுமணம், என்ன ஃபஜ்ருடைய நேரத்திலேயே புத்தாடை. யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்த மணமகன் எங்காவது ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்த உலக வரலாறு உண்டுமா? நல்ல நிலையிலேயே யாரும் ஃபஜ்ருக்கு பள்ளியை நோக்கி வர மாட்டார்கள். ஆனால் புதிய மணமகன் பள்ளிக்கு வந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன நறுமணம்? யா ரசூலல்லாஹ், நேற்று திருமணம் முடிந்தது. அப்படியா? ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுக்கலாமே, உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு. யார் திருமண விருந்து போட வேண்டும்? மணமகன் போட வேண்டும் திருமண விருந்து, மணமகள் அல்ல. அந்த பெண்ணை பார்த்து நாள் தீர்மானித்து திருமண அவையிலேயே பேசப்படுகிற சம்பவம் என்ன தெரியுமா? எத்தனை பேரை நாங்கள் அழைத்து வந்தாலும் விருந்து பெண் வீட்டார் தலையிலே சுமத்தப்படுகிற கொடுமை. நிச்சயத்திலே இருந்து, திருமணத்திலே இருந்து, மறுவூடு சிறுவூடு வரை பிள்ளை குழந்தையை பெற்றால் அதற்கு ஒரு சீரு சடங்கு என்று அந்த பெண் வீட்டாரின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சுரண்டுகின்ற, அபகரிக்கின்ற ஒரு கொள்ளை கூட்ட கும்பலாக இன்றைக்கு இளைய பட்டாளம் திரைந்து வருகிறது என்றால் இது நியாயம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதிக்க மாட்டான். தவறாக அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை உண்டாலோ, ஆசைப்பட்டாலோ, அனுபவித்தாலோ நிச்சயம் நாம் இலகுவாக சொர்க்கம் செல்லவே முடியாது. மணமகன் தான் விருந்து போட வேண்டும், மணமகள் அல்ல. மணமகள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் உருவாக்கிய ஒரு சமுதாயம், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான ஒரு சமுதாயம். இன்றைக்கல்ல, கியாமத் நாள் வரை உருவானால் பெண்ணை பெற்றவர்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் இன்றைக்கு என்ன, 2-3 பெண்களை பெற்றால் கோடீஸ்வரனும் போண்டியாகி விடுவான் என்று சொல்லுகிற அளவுக்கு பெண்ணை பெற்றாலே பதட்டம். எப்படி கரை சேர்ப்பது, எப்படி திருமண வாழ்வை அமைத்துக் கொடுப்பது, இதை எப்படி நீ வளர்த்தி ஆளாக்குவது என்கிற கவலை பெண்களுக்கு. ஆனால் உண்மையான இஸ்லாம் என்ன? ஆண்களுக்கு தான் அந்த கவலை வேண்டும். ஆண்களை பெற்றெடுக்கிற தாய்மார்களுக்கு அந்த கவலை வேண்டும். மணமகனுக்கு விருந்து கொடுக்கிற வசதி, விருந்து கொடுக்க வேண்டும். மணமகன் தான் திருமண நேரத்தில் மகர் கொடுக்க வேண்டும். திருமணத்தின் அனைத்து செலவும் மணமகன் தான் செய்ய வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் நேர் தலைகீழாக இந்த சமுதாயம் மாற்றிவிட்டது. பார்த்தீர்களா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் திருமணத்தின் மூலம் இந்த சமுதாயத்திற்கு ஒரு சட்டம் சொன்னார்கள். திருமணம் என்பது ஏழ்மையாக நடத்தப்பட வேண்டும். ஏழ்மை திருமணத்தில் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள் உண்டு என்பதை நிரூபித்த தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பத்ர் போர் நடந்தது. பத்ர் போரில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அனைத்து ஆலோசனையின்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து பத்ர் போரில் பங்கெடுத்து முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர் என்கிற பத்ர் போரில் பங்கெடுத்த தோழர்களுக்கு சொன்ன நற்செய்திக்கு உரியவராக இவரும் மாறி பத்ர் போரில் பங்கெடுத்த ஒரு நபித்தோழர் என்கிற ஒரு அந்தஸ்தோடு எல்லோரோடும் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் உஹது போர் நடைபெறப் போகிறது. உஹது போரில் கடுமையான எதிர்ப்பு தோழர்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும். அதில் இந்த தோழருக்கு மட்டும் 20 வெட்டு காயங்கள். அவருக்கு காலில் ஏற்பட்ட ஒரு காயத்தின் காரணமாக காலே ஊனமானது. இருக்கிற சொத்துக்களை எல்லாம் வைத்து வைத்தியம் பார்த்து அந்த காலை அவர் நல்லா இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் ஏற்பட்ட இந்த தழும்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரக நெருப்புக்கு அல்லாஹ் தஆலா ஹராம் ஆக்கிய ஒரு சில காரியம் உண்டு. நரகத்திற்கு ஹராம். அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பு வைத்துக் கொண்டு யார் ஒருவர் ஜிஹாத்திற்காக வேண்டி புறப்படுகிறானோ அவனுடைய முகத்தை அல்லாஹ் தஆலா 40 ஆண்டு காலம் நரகத்திலே இருந்து திருப்பி வைப்பான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு சென்று ஒரு மனிதனுக்கு ஒரு தழும்பு ஏற்பட்டால் நரகம் அந்த தழும்பை தீண்டாது, நரகத்திற்கு ஹராமாக்கப்பட்டது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி இரவு பகலாக யார் கண் விழிக்கிறானோ அந்த கண் நரகத்திற்கு ஹராம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்காக அதிகம் யார் ஒருவர் சுஜூது செய்கிறாரோ அந்த நெற்றி தழும்பு அந்த நரகத்திற்கு ஹராம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் இப்படியே நான் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்பியவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பிலே நீங்கள் பாருங்கள், சொர்க்கத்திற்கு ஒரு அடியான் சொர்க்கத்திற்கு சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் சொர்க்கத்திற்கு செல்லுகிறானாம். அவனை பார்த்து அல்லாஹ் தஆலா வியப்படைகிறான். ஒரு கூட்டம் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் சொர்க்கம் செல்லுகிறது. அல்லாஹ் அவர்களை பார்த்து வியப்படைகிறான் தன்னுடைய அடியார்கள் மத்தியில். பார்த்தீர்களா என்னுடைய அடியார்களை? யார் இவர்கள்? உலகத்திலேயே கைதிகளாக பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கைதிகளாகவே இஸ்லாத்திற்காக வேண்டி உயிர் நீத்த தியாகிகள் இவர்கள்.
இதே உஹது போரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ஸா அவர்களுடைய உடலுக்கு அருகிலே போய் நின்று கொண்டு சொன்னார்கள், உடல் உறுப்புகள் எல்லாம் சேதப்படுத்ததை பார்த்து சொன்னார்கள், இந்த கொடுமையை போல ஒரு கொடுமையை எனது வாழ்வில் நான் பார்த்ததே கிடையாது. எனது சிறிய தந்தை அந்த அளவுக்கு கோரமாக கொடுமையாக கொலை செய்யப்பட்டிருந்தார். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த ஹம்ஸாவுடைய குடும்பத்தார்கள் மனவருத்தப்படுவார்கள் என்பதற்காக வேண்டித்தான் எனது ஹம்ஸாவை நான் அடக்குகிறேன். இல்லாவிட்டாலோ இந்த உஹது பெருவழியில் உஹது மலைக்கு அடியில் அப்படியே இந்த ஹம்ஸாவின் உடலை பூமிக்கு மேலே நான் விட்டு விடுவேன். பறவைகள் கொத்தி தின்ன வேண்டும் இந்த ஹம்ஸாவுடைய உடம்பை. அந்த உடம்பு மறுமை நாளில் பறவையினுடைய வயிற்றிலே இருந்த ஹம்ஸா வெளிவர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பறவைகள் கொத்தி தின்னி ஒரு மனிதன் ஷஹீதானால் மறுமை நாளில் அந்த பறவைகளுடைய உடம்பிலே இருந்து வெளிவருகிற அற்புதமான காட்சியை நான் பார்க்க வேண்டும். ஆனால் ஹம்ஸாவுடைய குடும்பத்தார்கள் ஷஹீதாக்கப்பட்ட எல்லோரையும் அடக்கினார்கள், சிறிய தந்தையை மட்டும் அடக்காமல் சென்று விட்டார் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லுவார்கள் என்பதற்காக வேண்டி அடக்குகிறேன் என்றாரே, அந்த போரில் பங்கெடுத்தவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். 20 காயங்கள், 2 முற்பற்கள் போய்விட்டது, காலிலே காயம் ஏற்பட்டு கால் ஊனமாகிவிட்டது. இப்படியே அந்த மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போர் என்று சொல்லப்படுகிற ஒரு போர், அந்த போருக்காக வேண்டி நிதி திரட்டுகிற ஒரு நேரம், எல்லா சஹாபாக்களும் வீடுகளுக்கு சென்றவர்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளில் இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்து கொண்டிருந்த நேரம், அதோ வருகிறார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். தூக்க முடியாமல் ஒரு பையில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார். அவர் வருகிற நிலையை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாராம், யா ரசூலல்லாஹ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எல்லா சொத்துக்களையும் கொண்டு வருகிறார், வீட்டில் ஏதாவது வைத்திருக்கிறாரா என்று கேளுங்களேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை வீட்டில் என்ன வைத்து விட்டீர்கள்? யா ரசூலல்லாஹ், வீட்டில் நிறைய உண்டு, அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, வீட்டில் நிறைய உண்டு, என்னதான் உண்டு என்று சொல்லுங்களேன். அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அல்லாஹ்வுடைய பாதையில் யார் ஒருவர் தான தர்மம் செய்கிறார்களோ, ஸதக்கா கொடுக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அருள் வளம் உண்டு, அவர்களுக்கு இரட்டிப்பாக நான் கொடுப்பேன் என்கிற அருள் வாக்கியம் எனது வீட்டில் உண்டு. அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். இது என்ன சாதாரண இங்கே இருக்கிற தோழர்களுடைய குடும்ப செலவுக்கா கொடுக்கிறேன், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி அனைத்தையும் தியாகம் செய்தார். சஹாபாக்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்களாம். அல்லாஹ்வுடைய ரசூல், இனி அல்லாஹ்வே கொடுத்த சிறப்பு என்ன தெரியுமா? தபூக் போரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறவர் யாருங்க பள்ளியில் இமாம்? யார் இமாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இமாம். அல்லாஹ்வுடைய ரசூல் பின்னால் நின்று சஹாபாக்கள் இமாமாக நின்று தொழுத சம்பவம் 2 இடத்தில் தான் நீங்கள் ஒட்டுமொத்த லட்சோப லட்ச ஹதீஸ்களிலும் நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் கிடந்தபோது, நோய்வாய்ப்பட்ட போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுத ஒரு பாக்கியம் அபூபக்கர் அவர்களுக்கு கிடைத்தது. வசனம் ஓதும் போதே அழுதார். அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிற இடத்தில் நான் நின்று எப்படி தொழ வைப்பது என்று மன்றாடினார், கெஞ்சினார், கூத்தாடினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான் நிற்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட சொல்ல அபூபக்கர் சித்திக் அவர்கள் நிற்க அல்லாஹ்வுடைய ரசூல் மாமூமாக நின்று தொழுதார். அதற்கு முந்தையே இவருக்கு கிடைத்த சிறப்பு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு தபூக் போர் ஃபஜ்ருடைய நேரம், எல்லோரும் உது செய்து கொண்டிருக்கும் போது தொழுகையுடைய நேரம் வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. திடீரென தபூக் போர்க்களத்தில் வைத்து அங்கே யாரெல்லாம் இருக்கிறார்? அபூபக்கர் சித்திக் அவர்கள் உண்டு, உமர் அவர்கள் உண்டு, அலி அவர்கள் உண்டு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்டு, சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட எல்லா தோழர்களும் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உன்னதமான சபை, உயர்மட்ட ஆலோசனை குழு, வஹி எழுதுகிற சபை. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்த மிகப்பெரிய உயர்மட்ட ஆலோசனை குழு. அதுதான் சுப்பீரியர் பவர் கொண்ட அரசு ஆணை அறிவிக்கின்ற ஒரு குழு. ஸைத் பின் ஜாபித் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் இருக்கிற குழு. அந்த தோழர்கள் எல்லாம் உண்டு. எல்லோரும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை நீங்கள் எங்களுக்கு தொழ வையுங்கள் என்றார்கள். ஃபஜ்ருடைய நேரம், ஒரு ரக்காத் முடிந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை பின்தொடர்ந்து தொழுகிற அளவுக்கு அவர் உன்னதமான தோழர். இந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தினாரோ அந்த அந்தஸ்தை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் அடைந்தார்கள். ஆகவே
அரசு ஆலோசகராக திகழ்ந்தார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு மட்டுமல்ல, உமர் அவர்களுக்கு மட்டுமல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கூட எல்லா கலீஃபாக்களுக்கும் நெருங்கிய ஆலோசகர் யார் என்றால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இமாமாக நின்று தொழுகிற ஒரு பாக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்த ஃபஜ்ருடைய நேரத்தில் தொழுது முடித்து எல்லா மக்களுக்கும் உரை நிகழ்த்துவதைப் போல உரை நிகழ்த்தி சந்தோஷமடைந்தார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை பார்த்து. சொத்தையும் உடல் உறுப்புகளையும் எப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதனை நான் நேசிப்பதாக இருந்தால் அது இந்த அபூபக்கராகத்தான் இருக்க முடியும். காரணம், உடலாலும் பொருளாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி உதவி செய்தவர் என்று சொன்னதைப் போல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சளைக்காதவர், வாரி வாரி கொடுப்பதில் சளைக்காதவர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அந்தஸ்தோடு இவர் வாழ்ந்தார் என்றால் அவருடைய குடும்பமே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை நேசித்தது. அவருடைய குடும்பமே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை நேசித்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண நேரத்தில் ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழுவை உடனடியாக அவசரமாக நியமனம் செய்கிறார். கத்தி குத்து வாங்கப்பட்டவுடன் அந்த 6 பேர் யாருடைய தலைமையில் இடம்பெற வேண்டும் என்று தீர்மானிக்கும் போது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் தான் அந்த 6 பேர் கொண்ட குழுவுக்கு தலைவர். சொன்னார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் யாரை அடுத்த கலீஃபாவாக நியமனம் செய்கிறாரோ அவர்களுக்கு நீங்கள் பையத்து செய்ய வேண்டும், அந்த தலைமையின் கீழ் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று உபதேசம் செய்கிற அளவுக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் தலை சிறந்த ஒரு தோழர். சரி, அடுத்த கலீஃபா யார் என்று தீர்மானம் செய்கிற குழுவுக்கு நான் தலைவர் என்றால் தலைமைத்துவம் தனக்கு வேண்டும் என்று விரும்புவது இயற்கை தானே. அந்த ஒரு எண்ணமாவது அவருடைய உள்ளத்தில் வந்திருக்குமா? இன்றைக்கு தலைமைத்துவத்தின் மீது ஆசை கொள்ளாத மனிதர்கள் யார்? பொருளாதாரம், பதவி இரண்டும் தானே இன்றைக்கு மனித சமுதாயத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்திற்கும் பதவிக்கும் இடையூறாக வருகிறவர்களை எல்லாம் வெட்டி சாய்க்கிற கொடுமையாளர்கள் எல்லாம் இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. பதவி என்றால் எல்லோரும் வாய் திறப்பார்கள். பதவிக்கு ஆசைப்படாத மனிதனே இல்லை என்று சொல்லலாம். அந்த பதவியை தீர்மானிக்கிற பொறுப்பு தன்னுடைய கையில் வைகிறது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் உடைய கையில். 5 பேரையும் அமர வைத்து என்ன சொன்னார் தெரியுமா? சாதவர்களும் நானும் பொறுப்புக்கு நிச்சயமாக வரமாட்டோம் என்று அறிவிப்பு செய்தான் ஆலோசனையை கூட்டுகிறார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அடுத்த தலைவர் நான் அல்ல, அடுத்த தலைவர் எனது குடும்பத்தை சார்ந்த உறவு முறையில் சார்ந்த எனது சஅத் இப்னு அபி வக்காஸும் அல்ல. சொல்லிவிட்டு சொல்கிறார், உமர் அவர்களுக்கு பிறகு ஒரு கலீஃபா பதவி எனக்கு கிடைப்பதை விட எனது கழுத்தில் வாள் வைத்து அறுக்கப்பட்டு நான் கொலை செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். பதவியை துச்சமாக மதிக்கிறார். காரணம், நமக்கு தேவை சொர்க்கம், நமக்கு தேவை அல்லாஹ். சொர்க்கத்தில் நமக்கு தேவை உன்னதமான இடம், நமக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் தேவையில்லை. அன்பானவர்களே, பொதுவாகவே அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு என்ன தெரியுமாங்க? நீங்களும் ஒரு பயிற்சி எடுத்து பாருங்கள். சம்பாதிக்கிற பணத்தை தினசரியோ வாரமோ மாதமோ சம்பாதிக்கிற பணத்தை 2.5% ஜக்காத்து கொடுக்கிற ஒரு பழக்கத்திற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி பாருங்கள். அல்லாஹ்வுடைய பள்ளியில் ஏதாவது ஒரு தேவைக்காக வேண்டி அறிவிப்பு செய்து கேட்கிற பொழுது தாராளமாக கொடுத்து உதவுகிற ஒரு எண்ணத்தை நீங்கள் உண்டாக்கி பாருங்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு தியாக மனப்பான்மை உங்களையும் அறியாமல் உங்களுடைய உள்ளத்திலே வந்துவிடும். எல்லாவற்றையும் துச்சமாக மதித்து விடுவீர்கள். காரணம் என்ன? சம்பாதித்த பொருளாதாரத்தையே வாரி வாரி கொடுத்து பழக்கப்பட்ட உங்களுக்கு எதையும் துறக்க நீங்கள் தயாராகி விடுவீர்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை வைத்திருக்கிறான் போலும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவருடைய வாழ்க்கை ஒரு சான்று. அந்த 5 பேரையும் கூப்பிட்டு சொன்னார்கள், ஆலோசனை 5 பேரிடத்திலே பண்ண முடியாது. ஒரு மனிதருக்கு ஒப்பந்த நகல் கொடுத்து விடுங்கள், அவர் எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்பட தயார் என்று 5 பேரும் ஒன்று கூடி 3 பேராக என்னிடத்திலே வாருங்கள் என்றார். சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அலி அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தார். அவர் இருக்கிற எல்லா தீர்மானத்திற்கும் நான் கட்டுப்படுகிறேன் என்றார். சஅத் இப்னு அபி வக்காஸ் சொன்னார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் எடுக்கிற அனைத்து முடிவுக்கும் நான் கட்டுப்படுகிறேன் என்றார். உஸ்மான் அவர்களை பார்த்து தல்ஹா அவர்கள் சொன்னார், உஸ்மான் அவர்கள் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் நான் கட்டுப்படுகிறேன் என்றார். 5 பேர் 3 பேர் ஆனார்கள். அலி, உஸ்மான், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் 3 பேரையும் வைத்து எவ்வளவு அருமையாக ஆலோசனை செய்கிறார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னார், தலைமை பொறுப்பு என்பது நினைத்து கூட பார்க்காதீர்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அதற்கு தகுதியானவர் அல்ல.
இரண்டு பேருடைய சிறப்பையும் அந்த சபையில எடுத்து சொல்லி இரண்டு பேரையும் தனித்தனியாக அழைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களை பற்றி என்ன சொன்னார், உங்களை பற்றி என்ன சொன்னார் என்றெல்லாம் அருமையாக ரெண்டு பேரும் ஒரு கவுன்சிலிங் நடத்தி இறுதியில் நான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக நியமனம் செய்கிறேன் என்று சொன்னவுடன் உடனடியாக முதல் பையத் செய்தவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. எல்லோரும் சேர்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக ஏற்றார், ஏற்க வைத்தார். அந்த நேரத்தில் ஏற்பட்ட அரசியல் குழப்பங்களை சாதுர்த்தியமாக தியாக உணர்வோடு செய்து முடித்தவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய தர்ம சிந்தனையை கேட்கிறீர்களா தோழர்களே? எவரால் எப்படி முடிந்தது என்றுதான் அந்த ஹதீஸ்களை தொகுத்து படித்து பார்க்கும் போது கேட்கும் போது இவரெல்லாம் மனிதரா? எந்த ஆசாபாசையும் உள்ளத்திலே இல்லையா? இவர் சம்பாதித்த சொத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே இருக்கும்போது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு நாள் தொலை வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எப்படி இருக்கிறீர்கள், குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கிறது? யா ரசூலல்லாஹ், நான் தொட்டதெல்லாம் பொன், எங்கு திரும்பினாலும் பர்க்கத், அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கிற வளத்திற்கு கையும் இல்லை கணக்கும் இல்லை யா ரசூலல்லாஹ், அளவுக்கு அதிகமான செல்வங்களை எனக்கு வாரி வாரி தருகிறான் அல்லாஹு தஆலா என்று சொன்னவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். நம்ம இடத்துல யாராவது அப்படி சொல்லுவோமா? யாராவது வசதி படைத்தவரிடத்திலே போய் வியாபாரம் எப்படி இருக்கிறது என்றால் துஆ செய்யுங்கள் என்பார். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரத்திலே போய் கேட்டாலும் துஆ செய்யுங்கள், என்ன செய்வது, வியாபாரத்தை தொடங்கி விட்டேன், கஷ்டமோ நஷ்டமோ செய்துதானே ஆக வேண்டும் என்றெல்லாம் தான் மக்கள் சொல்லுவார்கள். அவர் சொல்லுகிற கஷ்டத்தை பார்த்தால் ஜுமா வசூல் எடுத்து நாம் அவருக்கு கொடுக்க எல்லாம் தான் மக்கள் சொல்லுவார்கள். அவர் சொல்லுகிற கஷ்டத்தை பார்த்தால் ஜுமா வசூல் எடுத்து நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு பேசுவார். ஆனால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா வாரி வாரி தந்திருக்கிறான் யா ரசூலல்லாஹ், எங்கு திரும்பினாலும் எனது வியாபாரத்தில் பர்க்கத், எதை தொட்டாலும் எனது வியாபாரத்தில் பர்க்கத், யாருக்கும் வியாபாரம் ஆகாத நேரத்தில் எல்லாம் எனக்கு வியாபாரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னார். 40,000 திரகம் தேவைப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். சொத்திலே பாதியாக பிரித்து 20,000 திரகத்தை கொண்டு வந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல், யா அல்லாஹ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவருடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து வாழ்த்து சொன்ன அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எப்படிப்பட்ட தியாகி என்று பாருங்கள், எப்படிப்பட்ட தியாகி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், எனது குடும்பத்தை நேசிக்கிறவர் உங்களில் தலை சிறந்தவர் என்று ஒரு அறிவிப்பு செய்தார். எனது குடும்பத்தை யார் நேசிக்கிறாரோ அவர்தான் மனிதர்களிலேயே சிறந்தவர், அவர்தான் தலை சிறந்தவர், உத்தமமானவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே 4 லட்சம் தீனார் தங்க தீனாரை எடுத்துக்கொண்டு போய் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்துக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தார்கள். மனிதர்களில் நான் சிறந்தவனாக வேண்டும், உங்களுடைய குடும்பத்தை நான் நேசிக்க வேண்டும் என்றார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தை நான் நேசிக்க வேண்டும், அந்த குடும்பத்தில் நான் ஒருவனாக மாற வேண்டும். எப்படி இந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவியவுடன் அன்சாரி தோழர்கள், இவர் எங்களுடைய தோழர், முஹாஜிர்கள் அல்ல அல்ல அவர் எங்களுடைய தோழர் என்று சொல்லி அன்சாரிகளும் முஹாஜிர்களும் சல்மானுடைய விஷயத்தில் எப்படி போட்டி போட்டுக் கொண்டு எங்களை சார்ந்தவர் எங்களை சார்ந்தவர் என்று சொன்ன சப்தத்தை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து அவர் அன்சாரியும் அல்ல முஹாஜிரும் அல்ல, அவர் எனது குடும்பத்தை சார்ந்தவர் என்று சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாரோ அதே போல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அந்த வாக்கை நிறைவேற்றும் முகமாக மனித சமுதாயத்தில் நான் தான் சிறந்தவனாக மாற வேண்டும் என்பதற்காக 4 லட்சம் தீனாரை தங்க தீனாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவருடைய மரணத்திற்கு பிறகு குடும்பத்திலே வாரி வாரி கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பமே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை அளவுக்கு அதிகமாக நேசித்தது தோழர்களே, அளவுக்கு அதிகமாக நேசித்தது. இந்த தோழர் ஒரு நாள் படை வீரர்களுக்கு தேவையான 20,000 படை வீரர்களுக்கு தேவையான குதிரை, அவர்களுக்கு தேவையான உணவு, அவர்களுக்கு தேவையான ஆயுதம் அனைத்தையும் தனது சொந்த செலவிலே செய்து அந்த மதீனா நகரையே பிரமிப்புக்குள்ளாக்கிய தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். நடைபெறப் போகிற இந்த போரின் அனைத்து செலவும் என்னை சார்ந்தது என்று 20,000 படை வீரர்களுக்கு வாரி வாரி கொடுத்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். இப்படி எல்லாம் கொடுக்க எப்படிங்க மனம் வந்தது? இப்படியெல்லாம் கொடுக்க எப்படி மனம் வந்தது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். திடீரென கையில் காசு வந்தால் எங்கேயோ போய் 30 அடிமைகளை போய் விலை கொடுத்து வாங்கி வருவாராம். சந்தையிலே போய் 30 அடிமைகளை வாங்கி கொண்டு வந்து மதீனாவிலே நீங்கள் எல்லாம் சுதந்திரமாக நடங்கள், விடுதலை. அடிமைகளை வாங்கி வாங்கி கொண்டு வந்து விடுதலை செய்கிற மாவீரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். ஒரு நாள் 400 ஒட்டகங்கள் நிறைய வியாபார சரக்கோடு
மதீனாவுக்குள் 400 ஒட்டகம் ஒரு நாள் பகல் நேரத்திலே சரசரசர என வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெளியே எட்டு பார்த்தால் ஒரு போர்க்கால நடவடிக்கையை போல 400 ஒட்டகத்தினுடைய முதுகுகளிலும் விலை உயர்ந்த வியாபார பொருட்களோடு மதீனாவுக்குள் நுழைகிறது. வழிநடத்தி வருகிற அந்த மனிதனிடத்தில் ஆயிஷா அவர்கள் கேட்டார்கள், இது யாருடைய 400 ஒட்டகம் நிறைந்த இந்த வணிக பொருளோடு இருக்கிற அந்த வியாபார சரக்கு யாருடையது என்று கேட்கும் போது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடையது. பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மென்மேலும் பர்க்கத்து செய்வானாக. ஆயிஷாவுடைய அறிவிப்பு. அது மட்டுமல்ல, தோழரே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடத்திலே போய் சொல்லுங்கள், அவருக்கு மறுமையில் இதைவிட உன்னதமானது அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்று சொல்லுங்கள் என்றார். வழிநடத்தி வந்த அந்த தோழர் ஓடி போய் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடத்திலே, நான் வரும்பொழுது ஒரு பெண்மணி இப்படி சொன்னார்கள், அவருடைய பெயர் ஆயிஷா என்று சொன்னார். ஓடி வந்தார். என்ன சொன்னீர்கள்? அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் உங்களுக்கு இதைவிட மேன்மைக்குரியதை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னீர்களா ஆயிஷா அவர்களே? ஆமாம். இதோ உங்களை நான் சாட்சியாக ஆக்கி, அல்லாஹ்வை சாட்சியாக உங்களுக்கு முன்னிலையில் ஆக்கி, இதோ இந்த 400 ஒட்டகம் நிறைய வந்த இந்த வணிக பொருள்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்காவாக இதோ நான் செய்கிறேன் என்று மதீனாவுக்குள் நுழைந்த 400 ஒட்டகம் நிறைய வணிக பொருள்களை வாரி வாரி கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் கொடுத்த தியாகி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பத்ர் போரில் யாரெல்லாம் பங்கெடுத்தீர்கள் என்று ஒரு நாள் கேட்டார். 300க்கும் அதிகமான தோழர்கள் அன்றைக்கு இருந்த நேரம் ஒரு அறிவிப்பு செய்தார், நான் மரணிக்கின்ற வரை பத்ர் போரில் பங்கெடுத்த தோழர்களுக்கு மட்டும் மாதம் 400 திரகம் குடும்ப செலவுக்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் நான் தருகிறேன் என்று சொல்லி மரணிக்கின்ற வரை பத்ரிலே பங்கெடுத்த தோழர்களுக்கு மாத வருமானமாக 400 திரகத்தை கொடுத்து வாழ்ந்தவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அன்பானவர்களே, இப்படியெல்லாம் இவர் தியாகம் செய்ய என்ன காரணம்? தர்மத்திற்கு அவ்வளவு சிறப்புண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் கடிவாளம் இடப்பட்ட ஒரு ஒட்டகத்தை நீங்கள் சதக்காவாக நீங்கள் கொடுத்தால் அல்லாஹ் மறுமை நாளில் அதே போல கடிவாளம் இடப்பட்ட 700 ஒட்டகங்களை உங்களுக்கு தருவான். ஒன்றுக்கு 700. இதில் வார்த்தெடுக்கப்பட்டவர் அந்த தோழர். இதில் வார்த்தெடுக்கப்பட்டவர் அந்த தோழர். சதக்கா என்றால், தர்மம் என்றால் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். முஸ்லிமிலே வருகிற ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார் வீட்டினுடைய வாசலில். அப்பொழுதுதான் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. என்ன ஆயிஷாவே, என்ன பிரச்சனை, என்ன காரணம், ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார், யா ரசூலல்லாஹ், 2 குழந்தையோடு ஒரு தாய் இப்பொழுது இங்கே வந்தார்கள். அவர்கள் நடந்து கொண்ட முறையை பார்த்து நான் என்னால் தாங்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படி என்ன நடந்தது என்று கேட்டார். 2 குழந்தையோடு ஒரு தாய் வந்து உண்ணுவதற்கு ஏதாவது உண்டுமா என்று கேட்டார்கள். நான் வீட்டுக்குள் போய் அங்குமிங்குமாக தேடி பார்த்தேன். ஒரு 3 பேரித்தம்பழம் இருந்தது யா ரசூலல்லாஹ். அதை எடுத்து வந்து அந்த தாயினுடைய கையிலே கொடுத்தேன். அந்த தாய் 2 பேரித்தம்பழத்தை 2 குழந்தைகளுக்கும் 1 வீதமாக கொடுத்து மீதமுள்ள ஒரு பேரித்தம்பழத்தை அவள் உண்ணுவதற்கு முயற்சி எடுத்தாள் யா ரசூலல்லாஹ். அப்பொழுது அந்த குழந்தைகள் அந்த பேரித்தம்பழம் தங்களுக்கு வேண்டும் என்று மன்றாட அந்த தாய் பட்டினி கிடந்து அந்த பேரித்தம்பழத்தை 2ஆக பிரித்து மீதி உள்ள அந்த ஒரு பேரித்தம்பழத்தையும் 2ஆக பிரித்து 2 குழந்தைகளுக்கும் கொடுத்து அந்த தாய் பட்டினியானால் யா ரசூலல்லாஹ். நான் உடனே வீட்டுக்குள் போய் தாயினுடைய பசியை போக்க வேறு ஏதாவது உண்டுமா என்று கேட்டேன். பார்த்தேன், நமது வீடும் பட்டினியாகத்தானே யா ரசூலல்லாஹ் கிடக்கிறது என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண் சொர்க்கவாசி. அந்த பெண் சொர்க்கவாசி. குழந்தைகளின் மூலம் சோதிக்கப்பட்டு அந்த சோதனையை தாங்கி தான் பட்டினி கிடந்தும் தனது மகளை வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று விரும்பிய அந்த தாய் சொர்க்கவாசி, நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதுதான் தர்மம். தனக்கு தேவை இருந்தும் பிறருடைய நலனின் மீது அக்கறை கொண்டு தர்மங்களையும் உபகாரங்களையும் செய்வது அல்லாஹ்வை அப்படியே சந்தோஷப்படுத்திவிடும். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொன்னார்கள். இது தர்மத்தினுடைய சிறப்பு. ஏழை எளிய மக்களின் மீது இரக்கம் காட்டி வாரி வாரி கொடுப்பதனுடைய சிறப்பு தோழர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த இந்த தோழரை பாருங்கள். இவர் எப்பொழுதும் ஒரு சில நேரங்களிலே அழுவார். எதற்காக அழுவார்? எதற்காக அழுவார்? நம்முடைய வாழ்வில் எதற்கெல்லாமோ கண்ணீர் சிந்துகிறோம். நாம் நமக்கு நோய்வாய் ஏற்படும் பொழுது, நமக்கு கஷ்டம் ஏற்படும் பொழுது, நமக்கு சங்கடம் ஏற்படும் போது, நாம் விரும்புகிற நபருக்கு ஏதாவது நோய் நொடிகள் வந்தால், இழப்புகள் வந்தால், சங்கடங்கள் வந்தால், வியாபார நெருக்கடிகள் வந்தால், மன உளைச்சலுக்கு ஆனானால், இப்படி நம்முடைய சொந்த வாழ்வில் நாம் நிறைய அழுதிருக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் அழுவார்கள். யாருக்காக?
அவர்களுக்காக வேண்டி அல்ல, அவர்களுக்காக வேண்டி அல்ல. ஒரு நாள் ஈரான் நாட்டிலே இருந்து விலை உயர்ந்த பேரித்தம்பளம், மிக விலை உயர்ந்த ஜைத்தூன் எண்ணெய் போன்ற உயர் ரகமான உணவுப் பொருட்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு கொண்டு வரப்பட்டது. உண்ணுவதற்கு முன்னால் அழுகிறார்கள். தோழர்கள் கேட்கிறார்கள், ஏன் அழுகிறீர்கள்? உங்களுக்கு தெரியாதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகளில் தொடர்ந்து 3 நாள் அடுப்பெரியாமல் இந்த மதீனாவில் வாழ்ந்த தூதர், அவருடைய குடும்பம் தொடர்ந்து 3 நாள் வயிறார உண்ணாததை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய செல்வச் செழிப்பை நமக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லி அழுவாராம். ஒரு நாள் ஒரு விருந்தாளியை அழைத்து சென்றாராம். அந்த விருந்தாளி உண்ணுகிற பொழுது இவர் மட்டும் உண்ணாமல் அழுது கொண்டே இருந்தார். அதே விருந்தாளி திரும்ப கேட்ட போதும் அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொன்ன பதில், எனது தோழர்களை நான் நினைத்து பார்க்கிறேன், அவர்கள் எல்லாம் மிகுந்த கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இந்த மதீனா பெருவழியில் ஒரு நாளைக்கு 2 பேரித்தம்பளம் 3 பேரித்தம்பளம் என்றெல்லாம் வாழ்க்கை நடத்தியதை நினைத்து பார்க்கிறேன் என்று சொல்லி அழுதாராம். ஒரு நாள் அழுதார். தோழர்கள் கேட்டார்கள், நான் எனது முஸ்அபை நினைத்து பார்க்கிறேன். மக்கா நகரில் எங்களைப் போல ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தில் இணைந்தார். ஆனால் குடும்ப பாரம்பரியம் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்தை ஏற்றார் என்ற ஒரே காரணத்திற்காக உடுத்த துணியோடு விரட்டி அடிக்கப்பட்டார் குடும்பத்தார்களின் மூலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த மகனை அரவணைப்பதை போல முஸ்அபை அரவணைத்தார். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வீதியிலே நடந்தால் அவர்தான் இங்கே வந்து போனார் என்று சொல்லுகிற அளவுக்கு மேனியிலே நறுமணம் கமலும். அவர் அணியாத ஆடை இல்லை, அவர் போடாத செருப்புகள் இல்லை, அவர் பூசாத நறுமணம் இல்லை. அப்படிப்பட்ட முஸ்அப் காலையில் ஒரு உணவு, மாலை ஒரு உணவு, இரவிலே ஒரு உணவு என்று வகை வகையாக உணவு உண்டு வாழ்ந்த முஸ்அப் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் எப்பொழுது சேர்ந்தாரோ அப்பொழுதிலே இருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் பட்டினி கிடந்தால் அவர் பட்டினி கிடப்பார், அல்லாஹ்வுடைய ரசூலை யாராவது அடித்தால் அவரும் அடி வாங்குவார், அல்லாஹ்வுடைய ரசூலை யாராவது ஏசினால் அந்த கூட்டத்தில் இருப்பார். சமூக பகிஷ்காரம் அபூ தாலிப் கணுவாயில் செய்த போது மரப்பட்டைகளை எல்லாம் கரைத்து கரைத்து குடித்தார் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஹது போரிலே கொல்லப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் இறந்தார்கள் என்று பார்வையிட்டு வரும் பொழுது முஸ்அபுக்கு அருகிலே வந்து நின்று அமர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி நனைகிற அளவுக்கு அழுதார். காரணம், எல்லோரும் ஒரு கபன் துணி வைத்திருந்தார்கள். அந்த கபன் துணியினால் தான் அனைவரும் அடக்கப்பட்டார்கள். எனது முஸ்அப், எங்களுடைய முஸ்அப் உஹது போர்க்களத்தில் ஷஹீதாக கிடந்த போது என்ன வைத்திருந்தார் என்று பார்த்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறிய ஒரு துண்டு, தலை மூடினால் கால் தெரியுமாம், கால் மூடினால் தலை தெரியுமாம். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மூடி காலை புற்புண்டுகளை கொண்டு நிரப்பி அடக்கினார் எங்களுடைய முஸ்அபை. அவரை நான் நினைத்து பார்க்கிறேன். அல்லாஹு தஆலா மிகப்பெரிய சோதனை, 2 சோதனையை கொண்டு அல்லாஹு தஆலா எங்களை சோதித்தான். ஒன்று, மிகப்பெரிய நெருக்கடியான வாழ்வு, அடி உதைகள், உயிர் பலி போன்ற, ரத்தம் சிந்துதல் போன்ற மிகப்பெரிய சோதனைகளை கொண்டு அல்லாஹ் எங்களை சோதித்தான். எல்லா தோழர்களும் அதில் வெற்றி அடைந்தார்கள். 2வது அல்லாஹ் சோதித்தது என்ன தெரியுமா? பொருளாதாரத்தை கொடுத்து அல்லாஹ் சோதித்தான். அந்த சோதனையில் நிறைய பேர்கள் தோற்று போய்விட்டார்கள். அந்த முஸ்அபை நினைத்து நான் அழுகிறேன் என்றார். அந்த முஸ்அபை நினைத்து நான் அழுகிறேன் என்றால் அல்லாஹு தஆலா இம்மையில் கொடுத்து 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 மறுமையில் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவானோ? இதுதான் அவருடைய அழுகைக்கு மெயின் காரணம். எப்பொழுதும் இதைத்தான் சொல்லுவார். உலகத்தில் கொடுத்து கொடுத்து அல்லாஹு தஆலா மறுமையில் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவானோ என்று அழுதவர் அந்த தோழர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹும்ரான் என்று சொல்லப்படுகிற ஒரு நபி தோழருடைய கையில் ஒரு நாள் திடீரென ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதத்தை பிடித்து பார்க்கிறார். அந்த கடிதத்தில் எழுதப்பட்ட வாசகம் அவரை அப்படியே திகிலுக்குண்டாக்கி விட்டது. உஸ்மான் அவர்கள் ஹும்ரானுக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் சொல்கிறார், என்னுடைய மரணத்திற்கு பிறகு அடுத்த கலீஃபா நிச்சயம் நீங்கள் தான் பொறுப்பேற்று மக்களை வழிநடத்த வேண்டும் என்று உஸ்மான் வசியத்து செய்த அந்த தபாலை படித்தவுடன் இந்த உத்தம சீலர், பதவியை விரும்பாதவர், சொத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தவர் என்ன செய்தார் தெரியுமா? ஓடி போய் 2 ரக்காத் மஸ்ஜித் நபவியிலே தொழுது, யா ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கபருக்கு அருகிலே போய் நின்று கொண்டு, அல்லாஹ்வே நீ சாட்சி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு பிறகு என்னை கலீஃபாவாக நியமனம் செய்கிறார். அவர் உயிரோடு வாழும் காலத்திலேயே என்னை நீ மரணிக்க செய்ய அல்லாஹ், என்னை உயிரோடு வாழ வைக்காதே யா அல்லாஹ், எனக்கு இந்த பதவி அது இது எல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டும் வேண்டாம் யா அல்லாஹ், அவர் உயிரோடு வாழும் பொழுது என்னை மரணிக்க செய் என்று துஆ செய்தார். துஆ பலித்தது. அதான் உண்மை.
துஆ பலித்தது. உஸ்மான் அலி அவருடைய காலத்தில் வாழ்ந்த பிரச்சனைகள், முஆவியாவுடைய காலத்தில் வாழ்ந்த பிரச்சனைகளுக்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா அவரை அழைத்து விட்டான். துஆ செய்தார், அல்லாஹ்வே உஸ்மான் உயிரோடு வாழும் பொழுதே என்னை மரணிக்க செய். சக்கராத்துடைய நேரம் நெருங்கியது. சக்கராத்துடைய நேரம் நெருங்கியது. சக்கராத்துடைய நேரம் நெருங்கும் போது ஆயிஷா அவர்கள் சொல்லிவிட்ட தகவல் தெரியுமா உங்களுக்கு? எந்த நபித்தோழருக்கும் சொல்லவில்லை. உமர் அவர்கள் கத்தியால் குத்தப்பட்டு ரத்தம் பீரிட்டு வரும்போது, மரண நேரம் நெருங்கும் போது உமர் அவர்கள் தனது மகன் இப்னு உமரை அழைத்து அவசர அவசரமாக சொன்ன செய்தி, எனது தாய் ஆயிஷாவிடத்திலே போய் உடனடி அனுமதி வாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அருகில் என்னை அடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார்கள். ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், அது எனக்காக வேண்டி நான் வைத்திருந்த இடம். உமர் அவர்கள் இப்படி கேட்ட காரணத்தினால் அடக்குவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் என்றார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 4 நாள் 5 நாள் ஆகி சக்கராத்துடைய நேரம் நெருங்கும் போது மீண்டும் கேட்டார்கள். ஆயிஷா அவசரப்பட்டு சொன்னார்களோ எனது தாய், மீண்டும் ஒரு முறை அனுமதி வாருங்கள் என்று சொல்ல இப்னு உமர் அவர்கள் ஓடிப்போய் எனது தந்தைக்கு என்ன பதில் என்று கேட்டார். ஆயிஷா சொன்னார்கள், முழு மனதோடு சம்மதிக்கிறேன், அவர் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படட்டும் என்று சொன்னார். அபூபக்கர் அவர்கள், உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்ட காட்சி இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இது அவர்கள் அனுமதி கேட்டது. ஆனால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மரண நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் கிடக்கும் போது ஆயிஷா அவர்கள் தகவல் சொல்லி விடுகிறார்கள், அப்துர் ரஹ்மான் அவர்கள் விரும்பினால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பக்கத்திலே அடக்க நான் சம்மதிக்கிறேன் என்றார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொன்னார்கள், அந்த அளவுக்கு நான் உயர்ந்தவனும் அல்ல என்றார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுகிற அளவுக்கு நான் உயர்ந்தவன் அல்ல, என்னை உஸ்மான் இப்னு மல்ஊன் அவருக்கு அருகில் என்னை அடக்குங்கள், நாங்கள் இருவரும் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், நான் மரணித்தால் எனக்கு பக்கத்தில் நீங்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும், நீங்கள் மரணித்தால் உங்களுக்கு பக்கத்திலே நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். இப்படி உஸ்மான் இப்னு மல்ஊன் அவர்களுக்கும் எனக்கு மத்தியிலே ஒரு உடன்படிக்கை உண்டு. அந்த அடிப்படையில் பொது மையவாடியாகிய பக்கீர் கபரஸ்தானில் என்னை கொண்டு போய் அடக்குங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அருகில் அடக்கி என்னை உயர்ந்தவனாக காட்ட நான் விரும்பவில்லை என்றார். மரணம் நடந்தது. உஸ்மான் தொழுக வைத்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுக வைத்தார். கேட்டாரா இல்லையா, யா அல்லாஹ் உஸ்மான் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே என்னை மரணிக்க செய்வாயாக, இப்படிப்பட்ட பதவி உயர்வு அந்தஸ்து ஒன்றும் எனக்கு வேண்டாம் யா அல்லாஹ், இப்படியே இருந்து நான் மரணிக்க வேண்டும் யா அல்லாஹ் என்று சொன்னாரே. அல்லாஹ் தஆலா துஆவை அங்கீகரித்தான். மரணம் வந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழ வைத்தார். உஸ்மான் அவர்களும் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆருயிர் தோழர், நேசத்திற்குரிய தோழர், 2 பேரும் ஜனாசாவை தூக்கி கொண்டு போய் அடக்கினார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சரித்திரம் படைத்தவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தங்களுடைய கிட்டத்தட்ட தங்களுடைய 75வது வயதில் மரணமானவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். இப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் கதையல்ல தோழர்களே, இது ஒரு கதாபாத்திரம் அல்ல, இது வரலாறு, சத்திய வரலாறு. அல்லாஹ் இந்த பூமியில் இப்படி மனிதர்கள் உண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நிகழ்த்தி காட்டிய வரலாறு. இது நேரம் போவதற்கோ பொழுது போவதற்கோ கேட்கவோ உரை நிகழ்த்தவோ இங்கே நாமெல்லாம் ஒன்று கூடவில்லை. படிப்பினை பெற வேண்டும். இவர்களை போல் நாம் வாழாவிட்டாலும் ஏதாவது ஒரு துறை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பொருளாதாரத்தை விரும்பாத, பொருளாதாரத்தை வாரி வாரி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்த அந்த ஒரு துறையில் நமக்கு ஒரு முன்மாதிரி. வசதி படைத்தவர்கள் ஜக்காத்து கொடுங்கள், இல்லாதவர்களை, பாவப்பட்டவர்களை கொஞ்சம் பாருங்கள். ஏழை எளிய மக்கள் இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிற ஒரே காரணத்தினால் தான் அல்லாஹ்வுடைய அருள் இந்த பூமிக்கு இறங்குகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழை எளியவர்கள் பாவப்பட்ட மக்களுக்கு கொடுக்கிற அருளை தான் வசதி படைத்த நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பாவப்பட்ட மக்களை கொஞ்சம் பாருங்கள். 2.5% ஜக்காத் வாரி வாரி கொடுங்கள். ஏழை எளிய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரை துடையுங்கள். 5000 ரூபாய் 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு வைத்தியம் செய்து பொழைக்க முடியும் என்கிற நோய்வாய்ப்பட்ட மக்கள் நிறைய இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. பாவப்பட்டவர்கள் உண்டு. வருகிற பெருநாள் போன்ற நல்ல நல்ல தினங்களுக்கெல்லாம் துணி எடுக்க முடியாத பாவப்பட்டவர்கள் எல்லாம் உண்டு. இந்த சாரமேட்டு பகுதியில் இருக்கிற வசதி படைத்தவர்கள் நினைத்தால் இங்கே இருக்கிற வறுமையை போக்க முடியும். அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு வசதி படைத்த, பொருளாதார வசதி படைத்த, நல்லுள்ளம் படைத்தவர்களை எல்லாம் அல்லாஹ் இங்கே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய பாதை, மார்க்கம், தௌஹீத், தௌஹீதுடைய வளர்ச்சி என்று வரும்பொழுது தாராள மனதோடு வாரி வாரி கொடுங்கள். அல்லாஹ் நிச்சயம் நீங்களுடைய வாழ்விலே பாருங்கள் தோழர்களே, ஜக்காத்து கொடுத்த யாராவது வறுமையை சந்தித்த சரித்திரம் உண்டுமா?
வாரி வாரி கொடுக்க கிணற்றிலே இருந்து ஊறுகிற தண்ணீரை போல வாரி வாரி கொடுக்க அது பெருகி கொண்ட வந்த சரித்திரம் தான் உண்டே தவிர, தர்மம் கொடுத்தே நான் ஏழையானேன், ஜக்காத்து கொடுத்தேன் வியாபாரம் நஷ்டமானது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உபகாரம் செய்தேன் வறுமை ஏற்பட்டது என்று சொன்ன மக்களை உங்களால் ஒரு மனிதனை காண்பிக்க முடியுமா? முடியாது. காரணம், அல்லாஹ் கொடுக்கிற வாக்கு. நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ₹1 செலவு செய்தால் அல்லாஹ் அதை கடனாக உங்களிடம் வாங்குகிறான், இலவசமாக அல்ல, கடனாக வாங்கி அதை எப்படி வளர்த்துகிறான் தெரியுமா? ஒரு குதிரை மைப்பாளன் ஒரு குதிரை குட்டியை எப்படி வளர்த்தி கண்ணுங்கருத்துமாக ஆளாக்குகிறானோ அதே போல அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யும் போது உங்களுடைய பொருளாதாரத்தை குதிரை குட்டி மைப்பாளன் குதிரை மைப்பாளன் வளர்ப்பதை போல அல்லாஹ் தஆலா உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்குகிறான், திரும்ப உங்களிடத்திலே தருகிறான் என்கிறான் அல்லாஹ். அப்படி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு பாடம் தோழர்களே. நாளைய தினம் இனி ஒரு நபித்தோழர், குடும்பமே அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்த ஒரு குடும்பம், அந்த குடும்பமே சொர்க்கத்திற்குரிய குடும்பம். அந்த வீட்டுக்குள், அந்த குடும்பத்தார்கள் வசிக்கிற வீட்டுக்குள் அல்லாஹ்வுடைய ரசூல் சென்றால் அல்லாஹ் தஆலா உடனே அற்புதங்களை நிகழ்த்துவான். அவருக்காக வேண்டி இறக்கப்பட்ட வசனங்கள், அவரை அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த அளவுக்கு பாராட்டி சீராட்டி சொன்னார்கள். ஒவ்வொரு நபித்தோழரும் ஒவ்வொரு வகையான தியாகங்களை இந்த மனித சமுதாயத்திலே செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நபித்தோழர்களுடைய பழக்க வழக்கங்களும், ஒவ்வொரு நபித்தோழர்களுடைய தியாகமும், ஒவ்வொரு நபித்தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவர்கள் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொண்ட முறையும் நமக்கெல்லாம் நிறைய பாடம் உண்டு, படிப்பனை உண்டு. அந்த வரிசையில் மிகப்பெரிய பாடத்திற்கும் படிப்பனைக்கும் உரிய இன்னொரு நபித்தோழர் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எதை பேசுகிறோமோ கேட்கிறோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.